ஸோ இன்னைக்கு நம்ம டே 2ல இருக்கோம். இந்த டே 2ல நம்ம பார்க்க போற சில பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுல ஒரு 6 to ஒரு 9 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த 9 ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிக்விசன்ஸ். அந்த டெலிக்விசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அது பக்கத்துல மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா, மாய்ஸ்சர்னா ஈரப்பதம், அந்த ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வெட்டா மாறும். ஓகே, ஜஸ்ட் இட் வில் பிகம் லைக் ஈரமா மாறிடும். ஓகே, ஸோ ஈரமா மாறிடும். அதை நம்ம டெலிக்விசன்ஸ் சொல்லுவோம். இதை நீங்க சால்ட்ல கூட பார்த்துருக்கலாம். சம்டைம்ஸ் சால்ட் நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அது கொஞ்சம் நேரம் கழியும் போது அது கிறிஸ்டலா இருக்கக்கூடிய சால்ட் வந்து அப்படியே லிக்யூடா கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா சுகர்ல கூட நீங்க அதை சம்டைம்ஸ் மானிட்டர் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட்ல கண்டிப்பா சுகருமே ஈஸியா மெல்ட் ஆகி வெட்டா மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டெலிக்விசன்ஸ். ஸோ இது எந்தெந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அன்ஹைட்ரேட் கால்சியம் குளோரைட் அண்ட் அன்ஹைட்ரேட் மெக்னீசியம் குளோரைட். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே டெலிக்விசன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ ஒரு கேள்வி இருக்கும், NaClக்கு டெலிக்விசன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா அந்த NaCl மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிட்டு வெட்டா மாறும். பட் ஸ்டில் NaClக்கு டெலிக்விசன்ஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ எப்படி அது வெட்டா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, NaCl கூடவே மெக்னீசியம் குளோரைடு அப்படிங்கிற இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்பியூரிட்டிஸ் தான் என்ன பண்ணும்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வெட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஈரப்பதமா வெட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி மெக்னீசியம் குளோரைடு கன்வெர்ட் ஆகும், கூட இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடும் வெட்டா மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் NaCl நமக்கு ஒரு லாங் டைம்ல ஈரமா மாறுறதுக்கான காரணமா இருக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல. நெக்ஸ்ட் ஹைக்ரோஸ்கோபிசிட்டி. ஓகே, ஸோ அந்த ஹைக்ரோஸ்கோபிசிட்டிங்கிறது என்னன்னா அதே கான்செப்ட் தான், டெலிக்விசன்ஸ் மாதிரி தான் ஹைக்ரோஸ்கோப்பியும். பட் இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுவும் அப்சர்வ் பண்ணும், மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும், பட் வெட் ஆகாது, ஈரமா மாறாது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்படியே சாலிட் ஸ்டேட்னா சாலிட் ஸ்டேட்லயே தான் இருக்கும், ஜஸ்ட் நார்மலா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பட் ஸ்டில் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிருக்கும். ஈவன் நீங்க புதுசா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் வாங்குனீங்கன்னா அதோட பொட்டிக்குள்ள ஒரு சிலிகான் ஜெல் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன பெட்டி. ஓகே, ஒரு தலைவணி மாதிரி இருக்கும், பார்க்க தலைவண மாதிரி இருக்கும். அந்த விஷயம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ள ஈரப்பதம் போய் அந்த ஈரப்பதத்தினால உள்ள இருக்கக்கூடிய கேஜெட் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுல என்ன வச்சிருக்காங்கன்னா அந்த பேக்கெட் வச்சிருக்காங்க, சிலிக்கா ஜெல். ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல ஈரப்பதம் படாம பார்த்துக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி அது அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்து ஹைக்ரோஸ்கோபி. ஸோ அப்சர்வ் மாய்ஸ்சர் அண்ட் அதுக்கு பிகம் என்ன ஆகும்னா ஹைட்ராக்சைடு ஆர் ஹைட்ரேட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து காப்பர் சல்ஃபேட், கால்சியம் குளோரைட், Na2CO3. ஓகே, சோடியம் கார்பனேட். இதை கூட நீங்க சிலிக்கா ஜெல்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஹைக்ரோஸ்கோபிசிட்டி. நெக்ஸ்ட் எஃப்ளூரசன்ஸ், மூணாவது ப்ராப்பர்ட்டி. எஃப்ளூரசன்ஸ் என்னன்னா லூசிங் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆன் எக்ஸ்போசர் அண்ட் பிகம் பவுடரி ஆன் தி சர்ஃபேஸ். இப்போ இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா சில சாலிட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ சோடியம் குளோரைடு அந்த மாதிரி ஏதாவது சாலிட் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அதோட கிறிஸ்டலைன் லாட்டிஸுக்கு நடுவுல வாட்டர் மாலிகுல் வந்து ட்ராப் ஆயிடும், மாட்டிக்கும். அப்படி மாற்றுறதுதான் நம்ம என்னன்னு சொன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவோம். இப்போ பெருசா நம்ம பில்டிங் கட்டுறோம். அந்த இடத்துல பில்டிங் கட்டும் போது சம்டைம்ஸ் சில இடத்துல ஏதாவது ஹோல் இருக்குன்னா அந்த ஹோலை வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் வச்சு சும்மா அடைக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு சாலிட் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த சாலிட் கிறிஸ்டல்ஸ்க்கு நடுவுல கேப்ஸ் உருவாகும், வாய்ட்ஸ். அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா வாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ட்ஸை ஃபில் பண்றதுக்கு ஓகே, சம்டைம்ஸ் அந்த வாய்ட்ஸ்குள்ள யாரு போய் உள்ள உட்காந்துருவாங்கன்னா வாட்டர் மாலிகுல். ஓகே, அந்த சாலிட் கிறிஸ்டல்ஸை நீங்க வாட்டர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்டர் மாலிகுல் அந்த கேப்ல போய் உட்காந்துக்கும். ஓகே, ஸோ அப்படி கேப்ல உட்கார்றதுனால அந்த வாட்டர் மாலிகுலுக்கு என்ன பேர் கொடுப்பாங்கன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டல்ஸ் ஆகும்போது நடுவுல மாட்டிக்கிட்ட வாட்டர் மாலிகுல். ஓகே, ஸோ ஏதோ ஒரு கேட்டையான் ஒரு ஆனியன் அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாய்டுக்குள்ள இந்த வாட்டர் மாலிகுல் ட்ராப் ஆகிக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்படி வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இருக்குல்ல, ஸோ ஒரு கிறிஸ்டலைன்ல வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனை நீங்க ரிமூவ் பண்றீங்க. ஓகே, அதில் இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து பவுடரியா மாறும். இதை வந்து எஃப்ளூரசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் எஃப்ளூரசன்ஸ். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ்க்குள்ள வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸை நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல வைக்கும்போது என்ன ஆகும்னா
அதோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகுல் வெளியில எஸ்கேப் ஆகும். அப்படி அது வெளியில எஸ்கேப் ஆகும்போது அந்த சர்ஃபேஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு பவுடரியா மாறும், பவுடரா கன்வெர்ட் ஆகும். அதை நம்ம எஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பொட்டாசியம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா மெலியபிலிட்டி. ஸோ மெலியபிலிட்டினா சாலிட் பீட்டன் டு பிகம் ஷீட். ஓகே, ஜஸ்ட் ஒரு அடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஷீட்டா கன்வெர்ட் ஆகும். இது வந்து மெலியபிள் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி டக்டைலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா அதே மெட்டல், அதில் நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஆனா அதுக்கு அது என்ன பண்றீங்கன்னா ஒயரா கன்வெர்ட் பண்றீங்க, ட்ரான் இன்டு ஒயர். ஓகே, ஸோ டக்டைலிட்டி ட்ரான் இன்டு ஒயர், மெலியபிலிட்டி ஷீட். ஓகே, தட்ஸ் இட். ஜஸ்ட் ஷீட். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் வரும், மெலியபிள்னா ஷீட்டா இல்ல ஒயரா, அந்த கன்ஃபியூஷன் வரும். அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த டியை யூஸ் பண்ணிக்கோங்க. டி ஃபார் டி, ட்ரான் இன்டு ஒயர். D for D, drawn into wire. Okay, drawn into wire. So நீட்டி இழுத்தா வயரா கன்வெர்ட் ஆயிடும். அதுதான் டக்டைலிட்டி. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். மெலியபிள்னா ஷீட்டா இல்ல ஒயரா, டக்டைலிட்டினா ஷீட்டுனா ஒயரா. அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா டக்டைலிட்டி மீன்ஸ் drawn into wire. D. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. D. நெக்ஸ்ட், இப்போ இந்த பீரியாடிக் டேபிள்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுலயே ரொம்ப மோஸ்ட் மெலியபிள் அண்ட் மோஸ்ட் டக்டைல் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா அது கோல்டு தான். Okay, so that's it. Then elasticity-னா ஒரு சப்ஸ்டன்ஸ் கிட்ட நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதோட ஷேப்பை மாத்துறீங்க. பட் ஒன்ஸ் நீங்க அந்த ஷேப்பை அந்த ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதும் அந்த சப்ஸ்டன்ஸ் அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு ரீகெயின் ஆகும். அப்படி ரீகெயின் ஆச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட், ஆர் நம்ம பசங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளே டாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட், பிளாஸ்டிசிட்டி எடுத்துட்டீங்கன்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, சப்ஸ்டன்ஸோட ஷேப் வந்து டிஃபார்ம் ஆகுது, நீங்க ஃபோர்ஸ் ரிமூவ் பண்றீங்க, பட் ஸ்டில் அது டிஃபார்ம் தான் இருக்கு. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பிளாஸ்டிக் இருக்கு, பிளாஸ்டிக்கை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உடச்சிட்டீங்க. ஒன்ஸ் உடஞ்சதுக்கு அப்புறம் அது மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு மாறுமானா மாறாது, அது அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. தென் பிரிட்டில்னஸ் என்னன்னா, நீங்க சாலிடா அடிக்கும் போது என்ன ஆகும், சின்ன சின்ன பீசஸா கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ இரும்பு இருக்கு, இரும்பு அடிக்கும் போது பட்டறையில இரும்பு அடிக்கிறத பாத்தீங்கன்னா அடிக்க சின்ன சின்ன பீசஸ் அப்படி தெரிச்சு விடும், சில குட்டி குட்டி பீசஸ். சூடா இருக்கக்கூடிய அயன் பார்ல நீங்க ஓங்கி அடிச்சீங்கன்னா என்ன ஆகும், அதுல இருந்து சின்ன சின்ன பீசஸ் வந்து தெரிக்கும். ஸோ இது என்னன்னா பிரிட்டில்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஹார்ட்னஸ்ங்கிறது என்னன்னா நேற்று கேட்ட கேள்விதான். ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது எபிலிட்டி, ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ். ஹார்ட்னஸ்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் டு, ஓகே, ability to make scratch on other material. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை, இப்போ டைமண்ட் எடுக்கிறீங்க, ஓகே, டைமண்ட் எடுத்து ஒரு அயனுக்கு மேல நீங்க ஸ்கிராச் பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும். ஆனா ஒரு அயனை எடுத்து அதை டைமண்டுக்கு மேல ஸ்கிராச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ண முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல இருக்கிறது தான் ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்ங்கிறது எபிலிட்டி டு ஸ்கிராச் அதர் மெட்டீரியல்ஸ். ஓகே, எந்த அளவுக்கு ஸ்கிராட்சை அடுத்த சப்ஸ்டன்ஸ் மேல உண்டு பண்ண முடியும், அதுதான் ஹார்ட்னஸ். இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்துக்கு விஷயமே கிடையாது. ஓகே, நம்ம அந்த ஹேமரால அடிக்கிறோம், அங்கெல்லாம் ஸ்கிராச் கிடையாது. ஸோ ஸ்கிராச் தான் இங்கே விஷயம். ஸோ த ஹார்ட்னஸ்ங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கிராச். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸால இன்னொரு சப்ஸ்டன்ஸ் மேல ஸ்கிராச் மேக் பண்ண முடியலையா, அதுக்கு பேர் ஹார்ட்னஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்க இந்த ஹார்ட்னஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஸ்கேல் என்னன்னா தட்ஸ் கால்ட் மோர் ஸ்கேல். ஓகே, மோர் ஸ்கேல் பேசிஸ்ல நீங்க ஹார்ட்னஸை மெஷர் பண்ணீங்கன்னா நேச்சுரல் இருக்குல்ல, டைமண்ட் தான் 10வது இடம். அடுத்து இங்க கொடுத்துருக்கக்கூடிய கோரண்டம். ஓகே, கோரண்டம். தென் இதுல குவார்ட்ஸ், நம்ம பல் இருக்குல்ல, கால்சைட், பல் எல்லாமே இங்க இருக்கும். அவர் 5வது இடத்துல இந்த ஆப்படைட்லாம் இந்த பல் எல்லாமே ஆப்படைட்டோட கேட்டகரியில வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே நேச்சுரல்ல ரொம்ப ஹார்டான மெட்டீரியல்ஸ், டாப் 2, ஓகே, ஒரு 10ல போட்டிருக்காங்க. இதுதான் டைமண்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். எஸ், இங்க பாத்தீங்கன்னா எஸ், டைமண்ட் இஸ் ஹார்டர் தென் அயன், பட் அயன் ஹேஸ் மோர் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் தென் டைமண்ட். ஏன் அயனை தூக்கி நீங்க டைமண்ட்ல அடிச்சீங்கன்னா டைமண்ட் உடையும். அதுக்கான காரணம் என்னன்னா அயனுக்கு இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வேற, ஹார்ட்னஸ் வேற. ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. எஸ், டைமண்ட் இஸ் மோர் ஹார்டர் தென் அயன், பட் அயன் ஹேஸ் மோர் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் தென் டைமண்ட். அதனாலதான் டைமண்ட் அயன் மேல அடிச்சாலும், அயனை டைமண்ட் மேல அடிச்சாலும் உடையிறது டைமண்டா தான் இருக்கும். பிகாஸ் டைமண்டை விட அயனுக்கு இம்பாக்ட், அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த இம்பாக்ட் ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ நவ் சரி, லாஸ்ட் கிளாஸ்ல அந்த மிக்சர்
பார்த்துருப்போம். அந்த மிக்சர்ல 2 டைப்ஸ் மிக்சர் இருக்கு. ஒன்னு ஹோமோஜினியஸ் மிக்சர், இன்னொன்னு ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கல லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ நவ் மிக்சர். ஓகே, இப்போ மிக்சர்னு எடுத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏ ஹோமோஜினியஸ். ஹோமோஜினியஸ் மிக்சர். ஸோ ஹோமோஜினியஸ் மிக்சர்னா இது வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கும், உங்களால பிசிக்கலா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். பட் அந்த ஹோமோஜினியஸ் மிக்சர்ல என்ன இருக்கும்னா ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும், யூனிஃபார்மா உங்களுக்கு இருக்கும். சரியா? யூனிஃபார்மிட்டி மீன்ஸ் சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி. ஓகே, உப்பு தண்ணி எல்லாமே ஹோமோஜினியஸ் தான். உப்பு தண்ணி எல்லாம் ஹோமோஜினியஸ் மிக்சர். அதுல எப்படி எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் உங்களால டக்குன்னு சொல்ல முடியாது, டிஃபரன்ஷியேட்லாம் பண்ண முடியாது. அண்ட் நீங்க வச்சிருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ்லயுமே என்ன இருக்கும், அலாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அலாய்ஸ்ல கோல்டு கூடவே வேற மெட்டல்ஸும் போட்டிருப்பாங்க. ஒரு 91% உங்களுக்கு கோல்டு இருக்கும். ரிமைனிங் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதர் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். யூஸ்வலா காப்பர் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ஹோமோஜினியஸ் மிக்சர். நம்மளால யூனிஃபார்மிட்டி இருக்கும், தொடக்கத்துல இருந்து முடியாத வரைக்கும் எல்லா இடத்துலையும் சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கும். இப்படி யூனிஃபார்மிட்டி இருக்கிறனால ஹோமோஜினியஸ் மிக்சர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐசோமெட்ரிக், ஐசோட்ரோபிக். ஹோமோஜினியஸ் மிக்சர் ஐசோட்ரோபிக்னு சொல்லலாம், யூனிஃபார்மிட்டி இருக்கனால. பி ஹெட்ரோஜினியஸ். இங்க ஹெட்ரோஜினியஸை பொறுத்த அளவுக்கு உங்களால ஈஸியா, இப்போ கடைக்கு போறீங்க, மிக்சர் வாங்குறீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கடலை, சிப்ஸ், அடுத்து எல்லா காரச்சவு எல்லாத்தையும் உங்களால பார்த்த உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணிலாம் சொல்ல முடியும். ரேண்டமா இருக்கும். சம்டைம்ஸ் கடைக்காரர் எடுக்கக்கூடிய கரண்டில நிறைய கடலை உங்களுக்கு கிடைக்கலாம். அன்பார்ச்சுனேட்டா சம்டைம்ஸ் எடுக்கும்போது கடலையே இல்லாம உங்களுக்கு வரலாம். உங்களால சொல்ல முடியாது, இப்போ ஒரு எடுக்கக்கூடிய இந்த ஒரு கரண்டியில கண்டிப்பா கடலை இருக்கும் இருக்காதுன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் பிகாஸ் யூனிஃபார்மா கிடையாது இல்ல, எங்க வேணாலும் கடலை இருக்கலாம். மிக்சர்ல கண்டிப்பா கடலை இருக்கும், பட் எங்கேயாச்சும் இருக்கலாம். நீங்க கோரும் போது அந்த கடலை வரும் அப்படின்னு நம்மளால ஷியூரா சொல்ல முடியாது. இதுதான் இதுக்கு ரீசன் என்னன்னா அங்க யூனிஃபார்மிட்டி கிடையாது. ஓகே, ஸோ மோர் ஃபேஸஸ் and not uniform. Next, isotropic followed by anisotropic. இதுக்கு பேர் இந்த நான் யூனிஃபார்மா இருக்குல்ல, இதுக்கு என்ன சொல்லலாம், ஸ்பெசிஃபிக்கா அனிசோட்ரோபிக்னு சொல்லலாம். That's it. இது மிக்சர்ல இருக்கக்கூடிய இந்த ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ். நெக்ஸ்ட் வேர்ட் introduced. இந்த ஆட்டம், மாலிகுல், எலிமெண்ட், இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த வேர்ட்ஸை யாரு பெர்ஃபெக்டா ஆர் யாரு சிஸ்டமேட்டிக்கா நமக்கு காயின் பண்ணது அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டம். ஆட்டம்ங்கிற வேர்டை முதல்ல சொன்னது யாருன்னா ஆக்ஸ்ஃபோர்ட். ஓகே, நெக்ஸ்ட் மாலிகுல். இந்த மாலிகுல் அப்படிங்கிற வேர்டை அவகேட்ரோ சொல்லியிருப்பார். தென் மூணாவதா எலிமெண்ட். இந்த வார்த்தையை சொன்னது வந்து பாயில். ஓகே, பாயில், ராபர்ட் பாயில். இவர் தான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு 2 ஃபாதர்ஸ் இருக்காங்க. ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு ஃபாதர் ஆஃப், ஓகே, ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு கேட்டாச்சுன்னா தட்ஸ் கால்ட் பாயில். ஓகே, ராபர்ட் பாயில். ஓகே, ராபர்ட் பாயில். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா அது யாரு, தட்ஸ் கால்ட் ராபர்ட் பாயில். சாரி, மாத்தி போட்டேன். ராபர்ட் பாயில் வந்து மாடர்ன் கெமிஸ்ட்ரியோட இது. ஓகே, ராபர்ட் பாயில் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி. அண்ட் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரினா
Lavoisier. Okay. Lavoisier. இவர் தான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. Lavoisier தான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. So that's it. Now once again நம்ம +1 புக்கில் இருக்கக்கூடிய சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்குள்ள போகிறோம். என்னன்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியை பார்க்கும்போது அதில் தெர் ஆர் சம் லாஸ் கொடுத்துருப்பாங்க. லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இந்த மாதிரி தெர் ஆர் சம் லாஸ் இருக்கும். அந்த லாஸ் ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் chemical combination. Law of chemical combination. First law என்னன்னா law of conservation of mass. Conservation of mass. இதுதான் first law. ஓகே, இந்த லாவை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா இவர் தான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, Lavoisier. In the year of 789. நெக்ஸ்ட் இந்த லாவில் என்னதான் சொல்ல வராங்கன்னா ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அப்பவும் சரி, பிசிக்கல் ப்ராசஸ் அப்பவும் சரி, மாஸ் சேஞ்ச் ஆகாது. மாஸ் நெய்தர் கிரியேட் நார் டெஸ்ட்ராய். ஓகே, destroyed during physical and chemical changes. அவ்வளோதான். ஸோ ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் எடுத்தாலும் சரி, கெமிக்கல் ப்ராசஸ் எடுத்தாலும் சரி, அந்த இடத்துல மாஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் உருவாகும் சேஞ்சஸ், மாஸ் சேஞ்சஸ் நடக்கவே நடக்காது. அப்போ மாஸ் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஏதாவது கெமிக்கல் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட்ஸ் தேர். நான் இதில் போய் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான மீனிங் வந்து மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் is equal to mass of reactant. Okay, that's it. Next, law of conservation of mass. Okay, இப்போ வேற கலர் எடுத்துக்கிறேன். என்னன்னா nuclear reactionல mass changes will occur. Okay, so this law not applicable in nuclear reaction. ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ல மாஸ் சேஞ்சஸ் கண்டிப்பாக ஆகும். இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் என்னன்னா, ஃபார்முலா வி ஆர் யூசிங் இஸ் E is equal to mc². ஓகே, ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் தான். எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு மாஸ், மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. இது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸும் நடக்கக்கூடியது. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து எல்லா கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ரியாக்ஷன்ஸ்லையும் நடக்கும், பட் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல இது அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் லா என்னன்னா லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன், பி. proportion. Okay. So இந்த லாவை ஃபர்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணது, சொன்னது யாருன்னா லூயிஸ் ப்ராஸ்ட். in the year of 1799. இந்த லால இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன். ஒரு மாலிகுல் நீங்க எடுக்கிறீங்க, அந்த மாலிகுல்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட். இதை தான் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. மாலிகுல்ல இருந்து எலிமெண்ட்ஸ் அதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. இங்க பாருங்க, in a specific molecule ratio of atom fixed. Okay, for example,
ஹியூமன் பீயிங்க்கு எத்தனை ஹார்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 1. கரெக்டா? 1ன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இப்போ ஆக்டோபஸுக்கு எத்தனை ஹார்ட் இருக்கும்? யா, ஓகே. ஸோ ஹியூமனுக்கு ஒரு ஹார்ட். அப்போ ஆக்டோபஸ் பார்த்துட்டீங்கன்னா ஐ திங்க் 4 ஹார்ட் எக்ஸாக்டா இருக்கும். அப்போ நான் ஒரு எலிமெண்ட்டை ஒரு ஸ்பீஷீஸை சொல்லிக்கிட்டு அந்த ஸ்பீஷீஸுக்கு எத்தனை ஹார்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியும். இது டெஃபினட் ப்ரொபோர்ஷன். உங்களால ஒரு ஸ்பீஷீஸை சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள என்ன ஹார்ட் இருக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ஹார்ட் எந்த ஸ்பீஷீஸுக்கு இருக்குன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? வேற எந்த ஸ்பீஷீஸுக்குமே கிடையாதா ஒரு ஹார்ட்? நிறைய ஸ்பீஷீஸுக்கு ஒரு ஹார்ட் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஒரு ஹார்ட் எத்தனை ஸ்பீஷீஸுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா அது மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ தட்ஸ் கால்ட் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் இதை முதல்ல சொன்னது யாருன்னா டால்டன். இந்த இயர் ஆஃப் 1803. ஓகே, ஸோ இங்க எப்படி டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல மாலிகுல், ஓகே, ஒரு ஸ்பீஷீஸை கொடுத்து அதோட எத்தனை ஹார்ட் இருக்கு அது டெஃபினட் ப்ரொபோர்ஷன். அதே மாதிரி இங்க இருந்து இங்க பாக்குறது ஒரு எலிமெண்ட் இருக்குப்பா, ஒரு 2 எலிமெண்ட் இருக்கு. இந்த 2 எலிமெண்ட்ல வேற வேற ரேஷியோல வேற வேற மாலிகுல்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹார்ட், அந்த ஒரு ஹார்ட் கூட வேற வேற ஆர்கன்ஸ் வேற வேற ரேஷியோல சேர்ந்துச்சுன்னா இப்போ ஹியூமன் ஒரு ரேஷியோ இருந்துச்சுன்னா ஹியூமன், இன்னொரு ரேஷியோ இருந்துச்சுன்னா மங்கியா இருக்கலாம், இன்னொரு ரேஷியோ இருந்துச்சுன்னா கொரிலாவா இருக்கலாம். பட் எல்லாத்துலயுமே காமனா எலிமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டா நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்க இதான் விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லா ஆஃப் இதுல நான் எழுதுறேன் என்ன, எலிமெண்ட் டு எலிமெண்ட் டிஃபரண்ட் ரேஷியோ டிஃபரண்ட் மாலிகுல். இதுதான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். எக்ஸாம்பிள் இங்க மேல டெஃபினட் ப்ரொபோர்ஷன் எடுத்தாச்சுன்னா இப்போ வாட்டர் மாலிகுல். எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல்ல ஃபர்ஸ்ட் மாலிகுல் நான் எடுக்கிறேன். மாலிகுல் எடுத்தாச்சுன்னா இதுல 2:1 அப்படிங்கிற ரேஷியோல தான் உங்களுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? ஃபிக்ஸ்டான ரேஷியோ. ஆமா. இப்போ இது டெஃபினட் ப்ரொபோர்ஷன். என்ன சொல்றாங்க, மாலிகுல்ல இருந்து நீங்க எலிமெண்ட் போறீங்க. ஓகே, எலிமெண்ட்ஸ் ஃபிக்ஸ்டான ரேஷியோ ஆஃப் ஆட்டம் இஸ் ஃபிக்ஸ்ட். இப்போ எலிமெண்ட்ல இருந்து நான் மாலிகுல் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஈஸ் டு ஆக்சிஜன் இப்படிங்கிற 2 எலிமெண்ட் எடுக்கிறேன். இந்த 2 எலிமெண்ட்டும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோல சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், H2O கிடைக்கும். அதே எலிமெண்ட் 1:1 அப்படிங்கிற ரேஷியோல சேர்ந்துச்சுன்னா H2O2 அப்படிங்கிற பெராக்சைடுங்கிற இன்னொரு எலிமெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இங்க விஷயம். ஒரு மாலிகுல்ல இருந்து நீங்க எலிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அது டெஃபினட் ப்ரொபோர்ஷன். அதே ஒரு எலிமெண்ட்ல இருந்து நீங்க மாலிகுல் பார்த்துட்டீங்கன்னா தட்ஸ் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். சரியா? இதை சொன்னது வந்து டால்டன் இந்த இயர் ஆஃப் 1803. நெக்ஸ்ட் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். அடுத்ததா மொத்தமா 4 லா தான் இருக்கு. அதுல 4வது லா வந்து லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். லா ஆஃப் gaseous volume. ஓகே, ஸோ இந்த லா முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்ஸ் கால்ட் கே-லூசக். ஓகே, கே-லூசக் in the year of 1808. Okay. Next, simple ratio volume. இந்த லா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சிம்பிள் ரேஷியோ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு, ஆக்சிஜன் கேஸ் இருக்கு. ஆக்சிஜன் கேஸ் இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் கேஸ் நீங்க ஒரு 1 லிட்டர் வச்சிருக்கீங்க ஆர் 2 லிட்டர் வச்சிருக்கீங்க. அண்ட் ஆக்சிஜன் கேஸ் 1 லிட்டர் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஹோல் நம்பர்ல நீங்க எலிமெண்ட்ஸை எடுக்கிறீங்க.
எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஓகே ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வால்யூம் எப்படி இந்த லா ஆஃப் கேஷியஸ் வால்யூமும் கைண்ட் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மாதிரி தான். இப்போ இந்த ரியாக்டன்ஸ் அப்படியே ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. இப்போ இங்க இருக்கக்கூடிய வால்யூம் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஃப்ராக்ஷன்ஸ்ல வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 2.1 3.1 ஆர் 1/2 0/4 சாரி 3/4 அப்படின்லாம் வராது. இந்த ஃப்ராக்ஷன்ஸ்ல எல்லாம் வராது. இங்கேயும் உங்களுக்கு ஹோல் நம்பர்ல தான் கிடைக்கும். ஹோல் நம்பர்ல உங்களுக்கு ரியாக்டன்ஸ் ஒன்று சேர்ந்து ஓகே ரியாக்டன் கேஸஸ் ஒன்று சேர்ந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ராடக்டோட வால்யூமும் உங்களுக்கு ஹோல் நம்பர்ல தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ கிடைக்கும் 2 இங்கே 2 லிட்டர் கிடைக்கும் வாட்டர். ஸோ இந்த விஷயத்த கெய்லுசெக் வந்து கேஷியஸ் லால சொல்லியிருப்பார். இங்கே ஹோல் நம்பர்ல ரியாக்டன்ஸ் சேர்ந்துச்சுன்னா அங்கேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது ஹோல் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும் வால்யூம். ரேஷியோ volume of reactant given simple ratio of volume of product. That's it. சரி இப்போ நெக்ஸ்ட் இதோட முடிஞ்சு. இதுக்கு அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த அவோகாட்ரோ லா இருக்கு. அதை நம்ம அதுக்கு அடுத்து கூட பார்த்துக்கலாம். ஓகே இது வந்து லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே அடுத்ததா ஆட்டம்ஸ். ஆட்டம்குள்ள நம்ம போறோம். ஆட்டம்ஸ்குள்ள போகும்போது இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டம் அப்படிங்கிறது அட்டாமஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து வரும். ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரி. ஓகே இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபியூ பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஆட்டம் மீன்ஸ் அட்டாமஸ். இதை வந்து ஃபர்ஸ்டா சில சயின்டிஸ்ட் வந்து ஈவன் இந்தியன் பிலாசபர்ஸ் கூட இதை காயின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் போகும். பட் அது இருக்கட்டும், அது ஜஸ்ட் வேணா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல பெருசா தியரட்டிக்கலான கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஆட்டம் இட்ஸ் கால்ட் அன்டிவிசிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே பட் ரீசன்ட் டேஸ்ல ஆட்டம்ஸ் கேன் பி டிவிசிபிள். அப்படி ஆட்டம் டிவிசிபிள் பண்ணும்போது ஆட்டம்குள்ள இருந்த சில காம்போனன்ட்ஸ் என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் என்னன்னா இட்ஸ் கால்ட் எலக்ட்ரான். ஓகே ஸோ எலக்ட்ரான் தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா புரோட்டான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே புரோட்டானை நம்ம எப்படி ரீப்ரசென்ட் பண்ணலாம்? H+ ரீப்ரசென்ட் பண்ணலாம். H+ இஸ் கால்ட் புரோட்டான். ஓகே ஏன் H+ புரோட்டான் நம்ம ரீப்ரசென்ட் பண்ணோம்னா ஹைட்ரஜனை பொறுத்த அளவுக்கு அதுக்கு கிட்ட ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும், நியூட்ரானே கிடையாது. when hydrogen is losing its electron it will become proton. okay just a single proton தான் இருக்கும். so H+ is proton. next ஃபைனலா எது கண்டுபிடிக்கிறாங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், தென் நியூட்ரான். ஓகே ஸோ இந்த எலக்ட்ரானை ஃபர்ஸ்டா டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஜே.ஜே. தாம்சன். ஜே.ஜே. தாம்சன். தென் புரோட்டானை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா சாட்விக், சாரி கோல்ட்ஸ்டைன். ஓகே கோல்ட்ஸ்டைன் வந்து புரோட்டானை கண்டுபிடிக்கிறாங்க. லாஸ்டா நியூட்ரானை கண்டுபிடிக்கிறது யாருன்னா சாட்விக். தட்ஸ் இட். சரி இப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் இங்க மாஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் வேற ப்ராசஸ். இதை டீட்டெயிலாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல பார்க்கலாம். ஓகே இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இதுல வரக்கூடிய அட்டாமிக் மாஸ் யூனிட்னு ஒரு டேர்ம் வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இப்போ நான் இதை எழுதிட்டு இருக்கேன். ஜே.ஜே. தாம்சன் இவர் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாரு. எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்துட்டீங்கன்னா -1.6 × 10⁻⁻19 கூலும் இருக்கும். SI யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும். மாஸ் எடுத்துட்டீங்கன்னா மாஸ் இஸ் அரௌண்ட் 9.1 × 10⁻31 கிராம் வரும். சாரி 28 கிராம். இதை கிலோகிராம்ல போடும்போது 31 வரும். நெக்ஸ்ட் புரோட்டானை பொறுத்த அளவுக்கு அப்படியே
சேம். ஓகே, எலக்ட்ரானுக்கு மேக்னிடியூட் சேமா இருக்கும், பட் சார்ஜ் மட்டும் ஆப்போசிட்டா இருக்கும். பிளஸ் 1.6 இன்டூ 10⁻⁻19 கூலும். மாஸ்ன்னு பார்க்கும்போது when compared to electron, இதோட மாஸ் வந்து 1.67 இன்டூ 10⁻⁻24 கிராம். ஓகே, ஈவன். அடுத்து இருக்கக்கூடிய டூ டிஜிட்ஸை நான் எழுதிடுறேன். 1.6726. ஓகே, 26. நெக்ஸ்ட் நான் லாஸ்டா நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, இட்ஸ் சார்ஜ்லெஸ். ஓகே, தென் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.67 and 49 வரும். 49 into 10⁻⁻24 கிராம். That's it. That's it. சரி, இப்போ இந்த 3 டேட்டாவுமே உங்களுக்கு நான் காட்டிட்டேன். 3 பேத்தோட மாஸும் தெரியும், சார்ஜும் தெரியும், அண்ட் அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆட்டமோட மாஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டமை பத்தி தெரியணும்னா அது கூடவே அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் உங்களுக்கு தெரியணும். அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர்னா ஒரு ஆட்டம்ல எத்தனை சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். ஓகே, எய்தர் புரோட்டானா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நியூட்ரானா இருக்கலாம். பட் ஜெனரலாவே நீங்க அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான், அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் புரோட்டான். ஈவன் சம்டைம்ஸ் உங்களோட புக்ஸ்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதுவும் கரெக்ட் தான். ஒரு ஆட்டம்ல எப்பவுமே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பர். ஓகே, நம்பர் ஆஃப் புரோட்டான். அதே மாதிரி இப்போ மாஸ் நம்பர். நம்பர் எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகே, நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகே, இதுதான் மாஸ் நம்பர். இது ஏன் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஒரு ஒரு ஆட்டமோட வெயிட்டுக்கு மாஸ், அட்டாமிக் நம்பர்ங்கிறது அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறத சொல்லக்கூடியது. ஓகே, சார்ஜஸ். மாஸ் நம்பர்ங்கிறது எவ்வளவு வெயிட் இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது மாஸ் நம்பர். இப்போ மாஸ் நம்பர்ல புரோட்டானோட மாஸை கன்சிடர் பண்றாங்க, நியூட்ரானோட மாஸை கன்சிடர் பண்றாங்க. ஏன் எலக்ட்ரானோட மாஸை கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பா வரும். இதுக்கான ரீசன் என்னன்னா, மாஸ் ஆஃப் electron negligible. Okay, due to okay, due to mass of proton, mass of neutron is far greater than mass of electron. இதுதான் ரீசன். ஓகே, சரியா? இதான் ரீசன். ஸோ இதோட ஒரு சினாரியோ சொல்ல போயாச்சுன்னா, நியூட்ரானோட மாஸும் சரி, புரோட்டானோட மாஸும் சரி, இந்த ரெண்டுமே ஒரு லாரி அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, லாரி வந்து ஜல்லிக்கல் இருக்குல்ல, ஜல்லிக்கல்லை எடுத்துட்டு போகுது. ஸோ அப்படி போகும்போது அதுல இருந்து ஒரு கல் மட்டும் சின்னதா கீழே விழுது. லாரிக்காரர் வந்து வண்டியை நிறுத்தி அந்த கீழே விழுந்த கல்லையும் உள்ள தூக்கி போட்டு கொண்டு போவாரா? கண்டிப்பா போக மாட்டாரு. ஏன்னா அந்த ஒரு கல் விழுந்ததுனால பெருசா அந்த லாரியோட வெயிட் எல்லாம் வேரி ஆகாது. ஓகே, ஸோ அதனால அதே விஷயம் தான். ஒரு லாரி அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடியது நியூட்ரானோட மாஸும் புரோட்டானோட மாஸும். அதுல இருந்து வெளியில விழுந்தக்கூடிய அந்த ஜல்லிக்கல் மாதிரி தான் எலக்ட்ரானோட மாஸ் இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நான் இதுல புரோட்டானும் போட்டு, ஓகே, ஏன்னா நிறைய புக்ஸ்ல புரோட்டானை பி பிளஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ பட் எனிவே ஹச் பிளஸ் புரோட்டான் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இது முக்கியமான பாயிண்ட். இதனாலதான் மாஸ் நம்பர்ல எப்பவுமே எலக்ட்ரானோட மாஸை நம்ம கன்சிடர் பண்ணல, வெறும் புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாஸை மட்டும் கன்சிடர் பண்றோம். சரி, இப்போ ஒரு புரோட்டானோட மாஸ் உங்களுக்கு தெரியும்.
என்ன 1.6726, இங்கே 1.76749. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஒரு பேஜ் எடுக்கிறேன். calculation of mass of an atom. Of mass of atom. ஒரு ஆட்டத்தோட மாஸை எப்படி கால்குலேட் பண்றது, அந்த ஒரு டவுட் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். எப்படி எவ்வளவு டைனியா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தோட மாஸை கால்குலேட் பண்றது? பட் எனிவே புரோட்டானோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, எலக்ட்ரானோட மாஸ் கண்டுபிடிச்சாச்சு, நியூட்ரானோட மாஸும் கண்டுபிடிச்சாச்சு. அது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், புரோட்டானோட மாஸ் தெரியும், நியூட்ரானோட மாஸ் தெரியும். ஜெனரலி நான் என்ன சொல்றேன், மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரான், இதை நம்ம எப்படி எடுக்கலாம், 1.67 into 10 to the power minus 24 கிராம்னு எடுக்கலாம். ஓகே ஓகே, நவ் mass number of carbon, we need a certain reference. We need certain reference. எங்க என்ன மாஸ் நம்பர் கிட்ட சரியா? ஆக்சுவலி இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, நியூக்ளியான்ஸ்ங்கிறது என்னன்னா புரோட்டான், அப்படி இல்லைன்னா நியூட்ரான். யார் யார் நியூக்ளியஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் வந்து நியூக்ளியான்ஸ். பார்ட்டிகிள் இன் நியூக்ளியஸ் called particle in nucleus or mass number. இங்க பாருங்க, mass number is nothing but number of nucleons னு வச்சுக்கலாம்ல, number of nucleons. இப்போ உங்களுக்கு தெரியும் நியூக்ளியஸ்ல யார் இருக்காங்க, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன பேர் கொடுக்கலாம், நியூக்ளியன்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ mass number is nothing but number of nucleons. நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், அவ்வளோதான். நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் தான் நம்ம நியூக்ளியன்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச நியூக்ளியஸ்ல இருக்கிறது யாருன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஓகே, ஸோ அவங்கள நம்ம மாஸ் நம்பர்னு சொல்லலாம். ஸோ அப்போ மாஸ் நம்பரோட டெஃபினிஷன்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் மட்டும் போடாம காமனா நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு போட்டா கூட அது கரெக்ட் தான். ஓகே, அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட், சரி, என்னன்னா இப்போ நான் சொல்லித்தரது வந்து கெமிஸ்ட்ரி நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். நான் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இங்க நிறைய பேர் என்சிஆர்டி ஆர் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய புக்ஸை தான் எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இதெல்லாம் நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு இது தெரியாம கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்க ஸ்கூல்ல நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீச்சர்ஸே உங்களை திட்டலாம், இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தான்னு. பட் இப்போ இந்த யூடியூப் சேனல் நான் போடுறேன் இல்லை, அதிலே நான் இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். அது எல்லாமே இன்டர்நேஷனல் ஆத்தர்ஸோட ரெஃபரன்ஸ் புக். ஸோ அதை ஈவன் உங்களுக்கே நான் நேற்றுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு புக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதெல்லாமே இன்டர்நேஷனல் ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ். ஓகே, ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்ஸ். அதெல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும்போது. ஸோ அதில் இந்த மாதிரி நீங்கள் இந்த நியூக்ளியான்ஸுங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மாஸ் நம்பரை நீங்கள் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னு படிச்சுக்கோங்க. பட் எக்ஸாம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? நம்ம அவங்கள திருத்த வேண்டாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு மார்க்ஸ் அவங்க கம்மி பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சில டீச்சர்ஸ் இதுல இருந்து நீங்க எப்படி போட்டீங்கன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி மார்க்கை கம்மி பண்ணுவாங்க. பட் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்ங்கிறது கரெக்ட் தான். பட் எனிவே, சரி, இப்போ கம் டு த பாயிண்ட். சரி, இப்போ கால்குலேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆட்டம். மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரானோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகே, நான் என்ன பண்றேன், வி ஆர் டேக்கிங் அஸ் அ ரெஃபரன்ஸ். என்னன்னா நம்ம எப்பவுமே ஒரு எலிமெண்ட்டை ரெஃபரன்ஸா நம்ம எடுக்கணும். எப்படி, இது எதுக்கு ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் நீங்க உங்க ஃப்ரெண்டு, ஓகே, உங்க ஃப்ரெண்ட் இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க. இந்த ரெண்டு பேர்த்துல யார் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சம்டைம்ஸ் உங்க ஃப்ரெண்ட் உங்களோட நல்லா படிக்கக்கூடிய, நிறைய மார்க் எடுக்கக்கூடிய பர்சனா இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பையன் நல்லா படிக்கிற பையனா இருப்பேன். பட் அந்த பையனை விட படிக்கிறதுக்கு நிறைய பசங்க இங்க இருக்கிறாங்கல்ல. பட் உங்களை அவர் தான் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. பட் உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பையன் நல்லா படிக்கிறான். அப்படி இல்லை, இந்த பையனை, ஓகே, உங்க கிளாஸ் ரூம்ல ரொம்ப
மார்க் ரொம்ப கம்மியா எடுத்து லாஸ்ட் ரேங்க் எடுத்துக்கூடிய ஒரு பையன் இருக்காங்க. அவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே நீங்க எப்படி இருப்பீங்க? ஹி இஸ் பெட்டர் தென். ஓகே, இவரை விட இவர் வந்து நல்ல பிரில்லியன்ட். ஓகே, அவரை விட இவர் கொஞ்சம் நாலேஜ் கம்மி அப்படின்னு கம்பேரிசன் சொல்லுவோம் இல்ல. அதே மாதிரி தான் அதுக்கு மீனிங் என்னன்னா, ஒருத்தங்களை நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம். ஜஸ்ட் இமேஜின், இப்போ காந்திஜி எடுக்கலாம். ஓகே, காந்திஜி எடுக்கலாம், ஹிட்லர் எடுக்கலாம். இந்த 2 பேத்துல யாரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பர்சன்? ஓகே, ரொம்ப பாசிட்டிவ். காந்தி அண்ட் ஹிட்லர் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா காந்திஜி தான் வரும். இப்ப அதே காந்திஜியை நான் என்ன பண்றேன்னா, இந்த பக்கம் புத்தரை வைக்கிறேன். புத்தரையும் யாரு நம்ம காந்திஜியும் கம்பேர் பண்ணும்போது இதுல யார் ரொம்ப டிவைன் பர்சன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்கோர்ஸ் புத்தர் தான் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பர்சனை ரெஃபரன்ஸா வைக்கிறோம், வச்சு நம்ம கம்பேரிசன் பண்றோம். அதே மாதிரி இங்கேயுமே ஒரு மாஸ் ஆஃப் ஆட்டத்தை கம்பேர் பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்காக வி ஆர் சூசிங் எ ரெஃபரன்ஸ். ஓகே, அது யார் அந்த ரெஃபரன்ஸ்? ஓகே, அவர் அதை ரெஃபரன்ஸ்னு சொல்றதை விட ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டா அதை பேஸா வச்சு மற்றதை கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரியாக்டிவிட்டி சீரிஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 10th ரியாக்டிவிட்டி சீரிஸ் இருக்கும், மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி. அதுல ஹைட்ரஜனை பேஸா வச்சு ஹைட்ரஜனுக்கு மேல சில எலிமெண்ட்ஸ், ஹைட்ரஜனுக்கு கீழே சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க. ஸோ ஸ்டாண்டர்டா வைப்பாங்க, ஒன்று பேஸா வச்சு இங்க கீழே மேல. ஸோ நவ் ஸ்டாண்டர்ட் யாரை நம்ம ஸ்டாண்டர்டா சூஸ் பண்றோம்னா, வி ஆர் டேக்கன் அஸ் ஸ்டாண்டர்ட் யாருன்னா கார்பன் 12 ஐசோடோப். ஓகே, இந்த கார்பன் 12 ஐசோடோப் வந்ததுனால நான் ஐசோடோப்ஸ்னா என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல நான் ஒரு ஃப்ரெஷ் பேஜ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் எழுதுறேன் ஐசோடோப். ஆர் வேணாம், ஒரு இன்னொரு ஃப்ரெஷ் பேஜ் எடுக்கிறேன். ஐசோடோப். ஓகே, ஐசோடோப். ஐசோடோப் என்னன்னா ஒரே எலிமெண்ட், ஆனா அந்த எலிமெண்ட்டுக்கு வேற வேற மாசஸ் இருக்கிற மாதிரி ஃபார்மேட் இருக்கும். சேம் எலிமெண்ட். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? இப்போ அட்டாமிக் நம்பர் எழுதுனீங்கல்ல, அட்டாமிக் நம்பரோட சிம்பிள் என்னன்னா இசட்னு போடுவாங்க. மாஸ் நம்பரோட சிம்பிள் என்னன்னா ஏன்னு போடுவாங்க. இது ஏன் இசட் வந்துச்சுன்னா, முன்னாடி இது அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் ஜஹீல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜஹீல்ங்கிறது ஜெர்மன்ல நம்பர்னு மீனிங். ஸோ அதுல இருந்து டெரைவ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இசட் அப்படிங்கிற சிம்பிள் கொண்டு வந்துட்டாங்க. மாஸ் நம்பரை வந்து அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல ஏ அட்டாமிக் மாஸ், அதை மீன் பண்ணி ஏன்னு போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இங்க என்னன்னா ஐசோடோப்பை பொறுத்த அளவுக்கு சேம் எலிமெண்ட், அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ். அவ்வளவுதான். ஓகே, ஒரு எலிமெண்ட் சேம், ஆனா அதுக்கு டிஃப்ரெண்டான மாசஸ் இருக்கும். இதை இப்படி இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா அட்டாமிக் நம்பர், ஓகே, அட்டாமிக் நம்பர் சாரி அட்டாமிக் மாஸ் ஏ வந்து டிஃப்ரெண்ட். அட்டாமிக் நம்பர்ங்கிறது இசட் தானே, இசட் சேமா இருக்கும், ஏ வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். தட்ஸ் இட். எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் மட்டும் நான் கொடுக்குறேன், H1. ஸோ இங்க மேல இருக்கக்கூடியது மாஸ் நம்பர். ஓகே, கீழே இருக்கக்கூடியது அட்டாமிக் நம்பர் H21. ஸோ மேலே இருக்கக்கூடிய இது வந்து இதுக்கு பேர் வந்து புரோட்டியம், இதுக்கு பேரு டியூட்ரியம். அண்ட் இன்னொரு பக்கம் H1 இங்க 3, இதுக்கு பேரு ட்ரிஷியம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது ஐசோடோப். ஸோ ஐசோடோப்போட 3 ஃபார்ம். நெக்ஸ்ட் ஐசோடோப். ஓகே, இதுக்கு அடுத்து வரக்கூடிய என்ன, ஐசோபார் வரும். ஐசோபார்னா டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ், ஆனா அந்த டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸுக்கு இடையில காமனான சில விஷயம் இருக்கும். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், சேம் மாஸ். இதுக்கு மீனிங் என்னன்னா
atomic number, okay, atomic number different and mass number same are இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். என்ன C12 and nitrogen மேலே 12 இங்கே 7 இதெல்லாம் போட்டுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐசோபார், ஐசோடோப், ஐசோடோன். ஐசோடோன்னா different elements, different mass. மாஸும் டிஃபரெண்டாக இருக்கும், எலிமெண்ட்டும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பட் எது சேமாக இருக்கும்னா, பட் யா சேம் நியூட்ரான் நம்பர். ஓகே, நியூட்ரான் நம்பர், சேம் நியூட்ரான். தட்ஸ் இட். எக்ஸாம்பிள். இப்போ இது எப்படி போடலாம்? இசட் ஏ ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் ஒரு ஆட்டமோட நியூட்ரான் நம்பரை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஏ மைனஸ் இசட் போட்டாலே போதும். மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடக்கும். ஏ மைனஸ் இசட் வந்து ஆல்வேஸ் சேமாக இருக்கும். அது ஐசோடோன். எக்ஸாம்பிள் C12. ஓகே, தென் N14, sorry, N13 7. That's it. இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ரெண்டுக்குமே நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகே, நம்பர் ஆஃப் நியூட்ரான் A minus Z வந்து எப்படி இருக்கு? உங்களுக்கு 6 தானே இருக்கு ரெண்டுக்கும். 6. That's it. It's over. That's called isotone. சரி, இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா ஐசோடாஃபஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐசோடோன், அடுத்து ஐசோடாஃபஸ். ஐசோடாஃபஸ்ங்கிறது என்னன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், டிஃப்ரெண்ட் மாஸ். பட் எது சேமா இருக்கும்னா N/P ரேஷியோ சேமா இருக்கும். இதை நீங்க எங்க படிப்பீங்கன்னா, இதை நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க. நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ வந்து சேமா இருக்கும். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மைண்ட்ல வரல. ஓகே, பட் எனிவே ஐசோடாஃபஸ்னா N/P ரேஷியோ வந்து சேமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா சேமா வரும். இது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இல்லைனா நியூக்ளியர் பிசிக்ஸ், பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல ஐசோடாஃபஸ் அதிகமாக வரும். சரி, இப்போ வாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் கார்பன் 12 ஐசோடோப். கார்பன் 12 ஐசோடோப்னா 12 மாஸ் நம்பர் 12 இருக்கக்கூடிய கார்பன் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ கார்பன் 12 ஸ்டாண்டர்டாக எடுக்கிறதுக்கான ரீசன் ஒய் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஐசோடோபிக் அபண்டன்ஸ். கார்பனோட ஐசோடோபிக் அபண்டன்ஸ் அதிகம். ஐசோடோபிக் அபண்டன்ஸ் கார்பனுக்கு எவ்வளோ இருக்குன்னா 98.93%. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் 98.9% உங்களுக்கு கார்பன் 12 தான் இருக்கும். இப்போ கார்பன் அப்படிங்கிற எலிமெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் 100 கிராம் எடுக்கிறீங்க, அதில் 98.9 கிராமே C12 தான் இருக்கும். ரிமைனிங் வேணா C13 இருக்கும். C13ங்கிறது இன்னொரு கார்பனோட ஐசோடோப். அதே மாதிரி இப்போ நீங்கள் புரோமியம் நீங்கள் எடுக்கிறீங்க சார், அப்போ மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புரோமியத்தில் ஒரு 100 கிராம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த புரோமியத்தில் 50% ஒரு ஐசோடோப், 50% இன்னொரு ஐசோடோப். ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிராம் ஒரு ஐசோடோப் இருக்கும், இன்னொரு 50 கிராம் வேற ஐசோடோப் இருக்கும். இப்போ இந்த ஐசோடோபிக் அபண்டன்ஸ் 100 கிராம் நான் எடுக்கிறேன்னா அதில் இந்த ஐசோடோப் வந்து எது அதிகமாக இருக்கு. ஈவன் ஹைட்ரஜன் எடுக்கும்போது அந்த ஹைட்ரஜன்லையும் புரோட்டியம், டியூட்ரியம், டெர்ஷியம் இந்த மூணுமே டிஃப்ரெண்டான ரேஷியோவில் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஓகே, ஸோ 100 கிராம் நான் எடுத்தேன்னா வேரியேஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்படி அந்த இதை வந்து ஐசோடோபிக் அபண்டன்ஸ் சொல்லுவாங்க. 100 கிராம் எடுக்கும்போது அதில் எவ்வளோ ஐசோடோப்ஸ் இருக்கு. ஓகே, அதில் பார்க்கும்போது கார்பன் 12 அதிகமாக இருக்கு. இது ஒரு ரீசன். வேற எந்த எலிமெண்ட்டுக்குமே இந்த அளவுக்கு ஐசோடோபிக் ரேஷியோ இல்லைன்னா இருக்கு. பட் ஸ்டில் ஈவன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் சில எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் ஐசோடோப்பே கிடையாது. They doesn't even have isotopes. Okay,
அந்த எலிமெண்ட்ஸை நீங்க கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பரவாயில்ல. பட் ஏன் அதை விட நம்ம இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டியூ டு இதோட அவைலபிலிட்டி. கார்பன் ரொம்ப அவைலபிளா இருக்கு நேச்சர்ல, அண்ட் இதோட ரியாக்டிவிட்டியுமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது ரெண்டாவது பாயிண்ட்ஸ். C12 இஸ் ஸ்டேபிள் அண்ட் மோர் அவைலபிள். ஓகே, ரொம்ப அவைலபிளா இருக்கு. இதுதான் இதை வந்து ஸ்டாண்டர்டா நம்ம C12 ரெஃபரன்ஸா எடுக்கிறதுக்கான ஒரு காரணம். சரி, இப்போ ஓகே, ஆட்டம் இந்த C12. ஸோ இந்த C12 ரெஃபரன்ஸா வச்சாச்சு. ஸோ இப்போ இதுல இருந்து நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, அட்டாமிக் மாஸ் யூனிட்டை கண்டுபிடிக்கும். ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது அட்டாமிக் மாஸ் யூனிட். அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் எப்படி வந்துச்சு? atomic mass unit. ஓகே, ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் இதுக்கு முதல்ல என்ன பண்றாங்கன்னா கார்பன் 12 எடுக்கிறாங்க. ஓகே, ஏன்னா சிம்பிளா எனக்கு ஒரு புரோட்டானோட மாஸ் தெரியும். ஓகே, ஒரு புரோட்டானோட மாஸ் தெரியும், ஒரு நியூட்ரானோட மாஸ் தெரியும். ஓகே, ஸோ நாம எக்ஸ்பெக்ட் பண்றது தியரட்டிக்கலா. ஓகே, தியரட்டிக்கலா நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஹைப்போதெட்டிக்கலா சில கால்குலேஷன்ஸை போடுறாங்க. ஓகே, கால்குலேஷன்ஸ். ஓகே, எக்ஸ்பெக்டட் நான் போடுறேன். எக்ஸ்பெக்டட் அட்டாமிக் மாஸ் யூனிட்டை கால்குலேட் பண்றோம். நம்ம கார்பனை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துட்டோம். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கார்பன் 12 என்ன பண்றேன், நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன் கார்பன் 12 என்ன வரும், கார்பன் 12 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 12 வருமா? 12. ஒரு நியூக்ளியனோட மாஸ் என்ன இங்க இருக்கு, என்ன நம்ம ஜெனரலா மாஸ் ஆஃப் நியூக்ளியன் வச்சுக்கிறேன். ஓகே, நியூக்ளியான்னு வச்சுக்கிறேன். ஒரு நியூக்ளியனோட மாஸ் 1.67, அப்ராக்சிமேட்டா 1.67 வச்சுப்போம். சரி, 1.67 எடுக்கிறேன். மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் என்ன வரும், 1.67 into 10⁻⁻24 கிராம். அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் மாஸ் ஆஃப் கார்பன் 12 என்ன வரும், நீ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2.004 into 10⁻⁻23 அப்படிங்கிற கிராம் அப்படிங்கிற நம்பர் வரும். எப்படி சிம்பிள், இட்ஸ் நத்திங் பட் 12 multiplied by 1.67. ஓகே, இந்த கால்குலேஷன். ஓகே, ஜஸ்ட் இந்த நம்பரை இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். 12. ஒரு நியூக்ளியனோட வெயிட் எனக்கு தெரியும், கார்பன் 12ல 12 நியூக்ளியன் இருக்குன்னு தெரியும். அப்ப நான் என்ன பண்றேன், கார்பன் 12ஓட வெயிட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட், இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாஸ் வந்து இது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அடுத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் என்னன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. பட் ரியாலிட்டி பார்க்கலாம். ரியாலிட்டி எடுக்கிறேன். என்ன பண்றேன், மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறேன். மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வச்சு நம்ம மாஸ் கால்குலேட் பண்ணலாம். இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம கிடைச்ச டேட்டா மாஸ் ஆஃப் கார்பன் 12 என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட் நமக்கு கிடைச்சது. ஓகே, அங்க மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியில கால்குலேட் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ வந்து உங்களுக்கு 1.99 into 10⁻⁻23 இப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. நம்ம எதிர்பார்த்த மாஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு 20. ஓகே, 2.00 ஆர் எக்ஸாக்டா சொல்ல போச்சுன்னா 20. ஓகே, இது எப்படி போடலாம், இந்த புள்ளியை தூக்கி 20.04 இங்க 24. ஓகே, ஸோ 20 வர வேண்டிய இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு 19. ஓகே, 19 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சதா? எஸ், மாஸ் கம்மியா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? எஸ், அப்போ ஒரு புரோட்டான்ல நியூக்ளியஸ்ல இவ்வளவு நியூக்ளியான்ஸ் இருக்கு, 12 நியூக்ளியான்ஸ் இருக்கு.
அப்போ அந்த ஒரு நியூக்ளியானோட வெயிட் எனக்கு தெரியும். அப்போ 100 நியூக்ளியானோட வெயிட் வந்து நான் சிம்பிளா என்ன பண்ணலாம், 1 பாயிண்ட் கால்குலேட் பண்ணியாச்சுன்னா இந்த 20.04 அப்படிங்கிற அந்த நம்பர் வேல்யூ வரும். பட் இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியில் நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கல, டிஃபரெண்டான வேல்யூ கிடைச்சிருக்கு. மாஸ் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட். மாஸ் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட். இப்போ இந்த ஏன் இது மாஸ் என்ன ஆச்சு, வெளியில இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியானோட வெயிட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த நியூக்ளியான் ஒரு நியூக்ளியஸுக்குள்ள போகும்போது அதோட வெயிட் வந்து மாறிடுச்சு. எப்படி மாறுச்சு? இதுக்கான காரணம் என்ன? கம்மியா இருக்கு. வெளியில அதோட மாஸ் இவ்வளவு இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள போகும்போது இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? மாஸ் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட். இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? பேஸ்ட் ஆன் from actual mass of C12. ஓகே, அதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா mass of one nucleon நான் எடுக்கிறேன். எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இங்க கிடைச்ச வேல்யூ நான் டிவைடட் பை 1/12 போடுறேன். ஸோ 1/12 மல்டிப்ளைட் பை 199 இன்டூ 10⁻⁻23 போடுறேன். இப்படி நான் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.66 இன்டூ 10⁻, ஐ மீன் எக்ஸாக்டா சொல்ல போச்சுன்னா 6605 வரும். இன்டூ 10⁻⁻23 கிராம் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. சாரி 124. ஓகே, 1.66 ஏன்னா இங்க 24. Yeah. Right? Sorry, இதுல 24 தானே வரும். Yeah. So இங்க 24. ஸோ இந்த ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ மாஸ் ஒரு நியூக்ளியனோட மாஸ் எனக்கு இந்த கார்பனை நான் ரெஃபரன்ஸாக வைக்கும்போது எனக்கு கிடைக்குது. ஆனால் நியூக்ளியனோட வெயிட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது? இங்கே இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1.67. பட் எனக்கு கிடைச்சது வந்து 1.66. ஸோ மாஸ் கம்மியாக இருக்கு, மாஸ் டிஃபெக்டாக இருக்கு. மாஸ் கம்மியாக இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம்? மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லலாம். மாஸ் டிக்ரீஸ்ட். ஓகே, இதுக்கான ரீசன் நான் இதை எழுதுறேன். நியூக்ளியான்ஸ்ல mass decreased due to இதுக்கு மீனிங் என்னன்னா, இதுக்கு காரணம் வந்து மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டியூ டு மாஸ் டிஃபெக்ட். அது ஏன் மாஸ் டிஃபெக்ட் வருதுன்னா, ஒரு புரோட்டானும் நியூட்ரானும் வெளியில இருக்கும்போது அதோட மாஸ் 1.67 இருக்கும் இன்டூ 10⁻⁻24 கிராம். ஆனா அந்த புரோட்டானும் நியூட்ரானும் சிம்பிளா நான் நியூக்ளியான்ஸ் சொல்றேன். அது நியூக்ளியஸுக்குள்ள போகும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா நியூக்ளியான்ஸா போகுது. நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிறத நம்ம நியூக்ளியான்ஸ்னு சொல்றோம். ஸோ அப்போ நியூக்ளியஸுக்குள்ள போகும்போது அங்க என்ன நடக்கும்னா, புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸோட சில மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த மாஸ் டிஃபெக்ட் அதுக்கான ரீசன் என்னன்னா, சம் ஆஃப் mass of proton and neutron are converted into binding energy. என்ன பைண்டிங் எனர்ஜினா, நீங்க கண்டிப்பா நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, அதுக்கு நிறைய ஹைப்போதெட்டிக்கல் தியரிஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ரொம்ப நிறைய சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய தியரி என்னன்னா பைண்டிங் எனர்ஜி. ஸோ ஒரு பைண்டிங் எனர்ஜிங்கிற ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகி நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ண யூஸ் ஆகுது. அதை நம்ம ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸா கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நியூட்ரான் புரோட்டான்ஸோட எனர்ஜி, ஐ மீன் மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ சம் ஆஃப் த மாஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு பைண்டிங் எனர்ஜி. அதுதான் நம்ம என்ன, இட்ஸ் கால்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அவ்வளவுதான், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். எப்படி பைண்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸை ஹோல்டு பண்றதுக்கு யூஸ் ஆகுது.
ஓகே, இதனால தான் இங்க மாஸ் கம்மியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் மாஸ் டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ மாஸ் இஸ் ரெடியூஸ்ட் டு மாஸ் டிஃபெக்ட். இங்க விஷயம் என்னன்னா மாஸ் டிஃபெக்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் நடக்குது. ஓகே, எப்படி நடக்கிறனால தான் உங்களுக்கு இந்த இந்த இடத்துல இப்படி இருக்குது. மாஸ் ஆஃப் புரோட்டான் நியூட்ரானுன்னு சொன்னா கரெக்ட். மாஸ் ஆஃப் புரோட்டான் நியூட்ரானோட மாஸ் வந்து 1.67. ஆனா அதே புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா அதோட மாஸ் வந்து கம்மி ஆகுது. அந்த கம்மியான மாஸ் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாஸ் பைண்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நியூக்ளியஸுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் ரிப்பல்ஷன் வரும்ல, அந்த ரிப்பல்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதனாலதான் நம்ம எப்பவுமே படிக்கும்போது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னா ஒரு எலிமெண்ட்டை சொல்லி ஒரு நியூக்ளியஸை சொல்றோம். நியூக்ளியஸ் கார்பனை ஒரு நியூக்ளியஸா எடுத்து 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். இப்போ திஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான். இதுதான் 1 AMU. ஓகே, 1 AMUனா சிம்பிளா நம்ம என்ன 1.66 × 0.5. இதுக்கு மீனிங் என்னன்னா கார்பன் நான் ரெஃபரன்ஸா எடுத்தேன், கார்பன்ல வெயிட் எனக்கு கிடைக்குது, அதை நான் 1/12 போடுறேன். ஏன் 1/12 போட்டோம்? பிகாஸ் கார்பன்ல 12 நியூக்ளியான்ஸ் இருக்கு. அதுல ஒரு நியூக்ளியானோட வெயிட் நான் எடுக்கும்போது எனக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ இதனால தான் 1/12 கார்பன் 12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்னு நம்ம மென்ஷன் பண்றோம். சரியா? காட் இட்? ஸோ சும்மா நம்ம இந்த 1/12 எல்லாம் சும்மா ஒரு அதோட வெயிட்ல 12ல ஒரு பங்கு அப்படின்லாம் சொல்றது கிடையாது. ஜஸ்ட் இந்த 12 ஏன் எடுத்தோம்? ஏன் 13 எடுத்துக்கலாம், 14 எடுத்துக்கலாம். இப்போ இதே இடத்துல நான் கார்பன் 12 யூஸ் பண்ணாம நான் ரெஃபரன்ஸா போரான் இல்ல ஹீலியம் எடுக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவோம்? அதோட மாஸ் நம்பர் 4, நான் 1/4 போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இந்த 1/12 அப்படிங்கிறது இது இங்க இது நம்பர் ஆஃப் நியூக்ளியான். ஸோ கார்பன்ல 12 நியூக்ளியான்ஸ் இருக்கு. அதுல ஒரு நியூக்ளியானோட வெயிட்டை தான் நான் சூஸ் பண்றேன். ஓகே, நியூக்ளியான் அப்படிங்கிறது புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு அது கூட நம்மளால ரிலேட் பண்ண முடியாது. வேணா சார்ஜ் வேணா சொல்லிக்கலாம். பட் மாஸ்ன்னு சொல்லும்போது நியூக்ளியான் இஸ் டிஃபரெண்ட் தென் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். பிகாஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட வெயிட் வந்து வெளியில பார்க்கும்போது 1.67 × 10⁻24 கிராம் இருக்கும். ஆனா அதே புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ்குள்ள போய் நியூக்ளியானா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க அதோட மாஸ் எப்படி இருக்கும்? வழக்கத்தை விட கம்மியா இருக்கும். ஓகே, அது கம்மியான மாஸ் எங்க போச்சுன்னா அங்க ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஓகே, அந்த பைண்டிங் ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுதான் 1 AMU. ஓகே, 1 AMUட வேல்யூ ஏன் புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாஸை விட கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் டியூ டு மாஸ் டிஃபெக்ட். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த 1 AMUட வேல்யூ இதை தான் நம்ம 1 AMUன்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டமை பொறுத்த அளவுக்கு ஆட்டம்ல இருக்கக்கூடிய மாஸ். ஓகே, ஆட்டம். இப்போ நீங்க பார்க்கலாம், நீங்க பீரியாடிக் டேபிள்ல ஹைட்ரஜனை பார்க்கும்போது ஹைட்ரஜன்ல மட்டும் நியூக்ளியானோட வெயிட். ஓகே, ஸோ இப்போ 1 AMU. ஸோ ஓவரால் ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த AMUவை நான் கொஞ்சம் ஷார்ட்ல அவுட்லுக் கொடுக்கு. ஷார்ட் நோட், ஷார்ட் லைன் என்னன்னா 1 AMU அப்படிங்கிறது என்ன? 1/12 கார்பன் 12 ஐசோடோப்னு போட்டிருப்பாங்க. பட் அதுக்கு மீனிங் என்னன்னா ஒரு நியூக்ளியான், நியூக்ளியஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியான், அந்த எதர் புரோட்டான் ஆர் நியூட்ரான், அதுதான் 1 AMU. ஸோ 1 AMU இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான். ஓகே, மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான். ஓகே, ஸோ என்ன வரும்? 1.66 × 6605 × 10⁻24 கிராம். ஓகே, ஸோ அப்போ ஒரு நியூக்ளியானோட மாஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே ஓகே, அப்போ 1 AMUங்கிறது 1.66 × 0.5 × 10⁻24 அப்படிங்கிற ஒரு மாஸோட ரீப்ரசன்டேஷன். எப்படி நம்ம 1000 கிராம 1 kg நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அதே மாதிரி 1.6605 × 10⁻24 அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் 1 AMU. அப்போ AMU அப்படிங்கிறதுக்கு அந்த யூனிட்டுக்கான மீனிங் என்னன்னா இங்க இந்த நம்பர். ஓகே, 1 AMU அப்படிங்கிறது 1.6605 × 10⁻24 கிராம். தட்ஸ் இட். இதுதான் 1 AMU. சரியா? அப்போ ஹைட்ரஜன், இதுல ஒரே ஒரு விஷயம் எக்ஸப்ஷன், ஹைட்ரஜனுக்கு மட்டும். எக்ஸப்ஷன்
ஹைட்ரஜன்ல என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன்ல புரோட்டான் இருக்கும்ல, வெளியில போயிடுச்சு. வெளியில ஒரு புரோட்டான் இருக்கு, அதோட மாஸ் என்ன வரும்? 1.67 into 10 to the power minus 24 கிராம். அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்குள்ள ஒரு புரோட்டான் போயிடுச்சு. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்குள்ள இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் புரோட்டான் என்ன வரும்? Mass of proton inside hydrogen nucleus. Okay, mass of proton inside hydrogen nucleus. ஏன்? தட்ஸ் இட். பைண்டிங் எனர்ஜி தேவையே கிடையாது, முடிஞ்சு. இந்த இடத்துல ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டானுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த வேல்யூ எக்ஸாக்டா அப்படியே தான் இருக்கும். 1.67. பரவாயில்ல, திங்க் பண்றீங்க. நீங்க திங்க் பண்ணீங்கனாலே போதும், நிறைய கத்துக்கலாம். பட் உங்களுக்கான வார்னிங்கை நான் தந்துடுறேன். நிறைய பேர் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நிறைய நெகட்டிவான பேர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். பட் டெஃபினட்டா சொல்றேன், உங்க லைஃப் நீங்க நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருக்கும். நான் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு நினைச்ச நேரத்துக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு பார்க்குறவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நிறைய லேர்ன் பண்ணுங்க, நிறைய விஷயத்த யாராவது கேட்டா சொல்லி கொடுங்க. ஓகே, கற்போம் கற்பிப்போம். தட்ஸ் இட். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஒரு ஹைட்ரஜனை பொறுத்த அளவுக்கு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய புரோட்டானோட மாஸ் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் மாதிரியெல்லாம் மாறாம 6.7 into 10 to the power minus 24 கிராமா தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். 1 AMU ஓட வெயிட். சரி, இதுக்கு அடுத்து என்ன வரும்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், ஃபார்முலா மாஸ்லாம் சில விஷயம் இருக்கும், அதெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட்லாம் வராது. ஓகே, அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே கண்டுபிடிச்சலாம். சரி, இப்போ இது AMU கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவகேட்ரோ நம்பர் 6.02 into 10 to the power 23 அப்படிங்கிற ஒரு நம்பரை அவகேட்ரோ கண்டுபிடிச்சிருப்பார். ஹவு அவகேட்ரோ டிஸ்கவர்ட் தட் நம்பர்? சும்மா சயின்ஸை பொறுத்த அளவுக்கு சும்மா வானத்துல இருந்து எந்த நம்பருமே வந்து குதிச்சு விடாது. ஸோ ஹவு அவகேட்ரோ நம்பர், கேட்ரோ நம்பர், அதை அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம். சிம்பிளான ஒரு சினாரியோ. ஒரு கூடையில மொத்தம் 100 ஆப்பிள் இருக்கு. சாரி, ஒரு கூடையில மொத்தமா அந்த கூடையில இருக்கக்கூடிய எல்லா ஆப்பிளோட வெயிட் வந்து ஒரு 100 கிராம். 100 கிராம் மொத்தமா 100 கிராமுக்கு ஆப்பிள் இருக்கு. ஒரு ஆப்பிளோட அதுல இருக்கிறதுல ஒரு ஆப்பிளோட வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு 10 கிராம். டோட்டலா அந்த கூடையில எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கும்? மொத்தமா கூடை எஸ், எல்லாமே சேம் வெயிட். ஜஸ்ட் அஸ்யூம் ஆல் ஆப்பிள் ஹேவ் ஐடென்டிக்கல் மாஸ். ஓகே, இதே லாஜிக் தான் அவகேட்ரோ யூஸ் பண்ணுவார். என்ன அவர் யூஸ் பண்ணுவார்னா, ஹீ நோ என்னது மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 1 AMU தான் மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான். என்ன வரும்? 1.6605 into 10 to the power minus 24 கிராம். மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான். அடுத்து 12. ஓகே, நம்ம இதுலயும் கார்பனை நம்ம அவர் ரெஃபரன்ஸ் எடுப்பார். ஓகே, ரெஃபரன்ஸ் கார்பன் தான் இந்த இடத்துல. C12 தான் அவர் ரெஃபரன்ஸ் எடுப்பார். ஓகே, C12 தான் ரெஃபரன்ஸ். நவ் அவர் என்ன பண்றாரு? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் 12 கிராம். ஓகே, இன் 12 கிராம். யா, ஃபைன். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் 12 கிராம். 12 கிராம்ல எவ்வளவு கார்பன் ஆட்டம் இருக்கும்? ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு நியூக்ளியானோட வெயிட் தெரியும். ஆ 12 இல்லையே, 12 கிராம். 12, yeah, correct. 12 multiplied by
12 multiplied by 1 divided by, yeah correct, 12 by 6 அவ்வளோதான். இப்போ 12 இருக்கு, 12 multiplied by 1 by 6, 1.6605 into 10 to the power minus 24 gram. ஓகே, ஸோ இப்போ என்ன 12 கிராம் மேலே இருக்கிறது 12 கிராம். ஸோ 12 கிராம், ஸோ கிராம் இந்த ரெண்டு யூனிட்டும் கட் ஆகிடும், கட் டவுன் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இப்போ 12 டிவைடட் பை 1.6605 இந்த கேல்குலேட்டரில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் 6.022 into 10 to the power 23 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இட்ஸ் நத்திங் பட் இதுதான் அவகேட்ரோ நம்பர். ஓகே, ஸோ 12 கிராம் கார்பன்ல எத்தனை என்ன இருக்கு, என்ன சொல்லலாம், 12 கிராம் இதுல எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த நம்பர் போட்டிருப்பார். 12 டிவைடட் பை, இல்ல சாரி 12 சாரி இல்ல கிடையாது, இந்த ரெஃபரன்ஸ் வேண்டாம். ஏன் இந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கலாம், பட் இப்போ இந்த மெத்தட்ல நமக்கு அவகேட்ரோ நம்பர் எக்ஸாக்டா கிடைக்காது. ஜஸ்ட் நான் இன்னொரு சினாரியோ கொடுக்குறேன். என்னன்னா 1 கிராம் நியூக்ளியான், நம்பர் ஆஃப் சிங்கிள், ஒரே ஒரு நியூக்ளியான் மட்டும் நான் எடுக்கிறேன். நம்பர் ஆஃப் நியூக்ளியான் இன் 1 கிராம் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 1 கிராம். ஸோ டோட்டல் மாஸ் வந்து 1 கிராம். ஒரு நியூக்ளியனோட வெயிட் வந்து 1.6605. ஸோ வேணும் 1 டிவைடட் பை 1.6605 into 10 to the power minus 24 கிராம். மேலே இருக்குது 1 கிராம். ஸோ 1 கிராம் டிவைடட் பை 1.6605 into 10 to the power minus 24. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? அப்படியே 1.6605 பார்த்துட்டிங்கன்னா 6.022 into 10 to the power minus 24 gram. This is our Avogadro number. ஓகே, இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த கூடையோட கதை தான், வேற எதுவும் கிடையாது. ஒரு டோட்டலாக எனக்கு 1 கிராம் நியூக்ளியான்ஸ் இருக்கு. ஒரு நியூக்ளியானோட வெயிட் எனக்கு தெரியும். டோட்டலாக 100 ஆப்பிள் இருக்கு, சாரியா 100 கிராம் எனக்கிட்ட ஆப்பிள் இருக்கு. அதில் ஒரு ஆப்பிளோட வெயிட் எனக்கு தெரியும். இப்போ கூடையில் எத்தனை ஆப்பிள் இருக்கு அதுதான் இங்கே இருக்கு. ஓகே, சாரி இதில் கிராம் கிடையாது. ஓகே, மேலே இருக்கிறதும் இதுவும் கட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் அவர் அவகேட்ரோ நம்பர். ஸோ இப்படி தான் அவகேட்ரோ நம்பரை கண்டுபிடிச்சாங்க. சில புக்ஸில் 6.023 into 10 to the power minus 24 கொடுத்துருப்பாங்க. இது தப்பு, எரர். ஓகே, பாஸ்ட் ஒரு 10 ஒரு 2 டெக்கேட்ஸா யாருமே இந்த நம்பரை யூஸே பண்ணது கிடையாது. அப்படி ஏதாவது டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அவுடேட்டட். இதுதான் பெர்ஃபெக்டானது. 6.022 into 10 to the power 24 தான் கரெக்ட். இது வந்து தப்பு. இது வந்து ரொம்ப பெரிய பிளண்டர். யாருமே 6.023 போடக்கூடாது. ஈவன் யாருமே யூஸ் பண்ணலை. அக்கார்டிங் டு த சயின்டிஃபிக் டேட்டா பேஸ் இருக்கும். அந்த பேஸில் கூட பாஸ்ட் ஒரு 2 டெக்கேட்ஸா யாருமே இந்த 6.023 எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. 6.022 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு இது புதுன்னு நினைக்கிறேன். ஓகே, we can wind up.